وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس. اللهم اجعل قبره روضة من رياض الجنان ولا تجعل قبره حفرة من في النار. يا الله حياتك موتك صدقني يا الله. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொன்றை நீ 50,000 வருஷத்துக்கு முன்னால திட்டம் போட்டுட்டா. யா அல்லாஹ் இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை படிச்சு தந்தீங்களா. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நேற்று இஷா தொழுகைக்கு தயாராக உதுவோடு இருந்து எங்களோட பேசிக் கொண்டிருந்து ஜுமைராத் ஹயாத்தாக்கி இந்த ஆலிமை நீ எடுத்துக்கொண்டுட்டா. யா அல்லாஹ் இஷாவுக்கும் அந்த இக்காமத்துக்கும் இடையில பேசுற நேரத்து உலமாக்களை பத்தி பேசினார். யா அல்லாஹ் தீனுடைய கவலைகளை முன்வெச்சு யா அல்லாஹ் இதோ அவருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இதே இடத்துல இதே முசல்லால பல வருடங்கள் தொலைவிச்ச ஒரு இமாம். யா அல்லாஹ் உன்னுடைய மறைமுகமான செய்திகளை சொன்ன மிம்பர் பக்கத்தில் இருக்கிறது. யா அல்லாஹ் இதை நீ சாட்சியாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் 10-12 வயசுல பாடசாலை உண்டா படிச்சோம். யா அல்லாஹ் உன்னுடைய இல்மு படிக்கணும் ஆசை. தீனுக்காக வேண்டி வெளியாகி வந்த ஒரு நண்பர். யா அல்லாஹ் இது முசாஃபா செஞ்சுட்டு போனவர். யா அல்லாஹ் இது உலமாக்களோட சாட்சி. யா அல்லாஹ் தீனுக்காக வேண்டி பேசிய நாவு. யா அல்லாஹ் கலிமாவை கடைசா சொன்ன வார்த்தைகள். யா அல்லாஹ் உன்னுடைய மஸ்ஜிதில அதில் மிம்பர் என்ற புனிதமான இடத்தில் இந்த சகோதரனை எடுத்துக்கொண்டாய். யா அல்லாஹ் நீ கண்ணியப்படுத்துவாய், நீ மன்னிப்பு கொடுப்பாயாக, நீ இறக்கப்படுவாயாக. இத்தனை பேரும் கண்ணீரோடு சாட்சி சொல்கிறோம். யா அல்லாஹ் அன்பு நபியோட சுன்னத்துக்களை சுமந்த ஒரு சகோதரர். யா அல்லாஹ் நெற்றி கருத்தவர். யா அல்லாஹ் கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று பேசினவர். யா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கொண்டாய். யா அல்லாஹ் ரஜப் மாதத்தில் எடுத்துக்கொண்டாய். யா அல்லாஹ் மிம்பருக்கு மேல வச்சு சக்கராத்த கொடுத்தாய். ரஹ்மானே பொருந்திக்கோ. யா அல்லாஹ் யா அல்லாஹ் பொருந்திக்கோ. யா அல்லாஹ் வஹீயுடைய இல்ம சுமந்தவட கண்ணியப்படுத்துறாய் நீ. யா அல்லாஹ் தலைக்கு மேல உம்மா அப்பா பிரிஞ்சு மனைவி மக்களை பிரிஞ்சு இல்முக்காக வேண்டி கஷ்டப்பட்டார். யா அல்லாஹ் மஸ்ஜிதில் இமாமத்துகள் செஞ்சார். யா அல்லாஹ் உன்னை பாதையில போனார். யா அல்லாஹ் நீ அத்தனையும் கபூல் செய்வாயாக. நல்ல முடிவுகளுக்கும் தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் ஈமானோட தாயா அல்லாஹ், கலிமாவோட தாயா அல்லாஹ், வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தௌபாவை பாவ மன்னிப்ப தாயா அல்லாஹ் நீ உயர்த்துவாயாக. யா அல்லாஹ் அன்பு நபி ஒரு அநாதை. யா அல்லாஹ் இவரும் அநாத பிள்ளைகளை விட்டுட்டு போறாயா. யா அல்லாஹ் அநாதைகளை பராமரிப்பாயா. இல்ம பார்த்து, தீன பார்த்து, மஸ்ஜித பார்த்து, குர்ஆன பார்த்து, தஜ்வீத பார்த்து, ஃபிக்ஹ பார்த்து பாடம் நடத்தி கொண்டிருந்தார். யா அல்லாஹ் உம்மத்த குடும்பத்தை பார்க்க கிடைக்காம இருந்தா நீ பாப்பாயாக, நீ பொறுப்பெடுப்பாயாக. முழு அக்குர்ணை மக்களும் இதற்கு சாட்சியாக இருக்கட்டும். யா அல்லாஹ் யா அல்லாஹ் படை திறந்து வந்திருக்கிறாங்க. யா அல்லாஹ் மக்கள் அலைய மோதி வந்திருக்கிறாங்க. யா அல்லாஹ் இவன் கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ்வுக்கு நீ மதிப்பு கொடுக்கிறாய். யா அல்லாஹ் நீ மதிக்க நினைச்சா யாராலையும் மிதிக்கேனா. யா அல்லாஹ் யா இந்த ஆலிம பொருந்திக்கோ. கபரை வெளிச்சமாக்கி இதை மறைமுகம் என்று பேசினாரோ அதை காண தொடங்கிட்டார். யா அல்லாஹ் மலக்குல் மௌத்தை பற்றி பேசியிருக்கிறார், சதகாக்களை பற்றி பேசியிருக்கிறார், உனக்கு விருப்பம் இல்லாத விரயத்தை பற்றி பேசியிருக்கிறார். நீ பொருந்திக்கோ. யா அல்லாஹ் நீ பொருந்திக்கோ. யா அல்லாஹ் கடைசியா ஓதின குத்பா மிம்பர்ல வுதுவோட. யா அல்லாஹ் இத்தனை பேருடைய துஆக்களும் ஆமீனும் அழுகையும் உனக்காக வேண்டிய. யா அல்லாஹ் இவரை நீ ஏற்றுக்கொள்ளணும். இதை விட சிறந்த மிம்பர்ல குளிக்கணும் சொர்க்கத்தில். அன்பு நபியினத்தை தண்ணியை கொடுக்கணும். இதை சத்தியத்துக்காக வேண்டி பேசுகிறாரோ சராத்துல உறுதியாக்கணும். இந்த கையை நீட்டி மிம்பர்ல அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா என்று சொன்னார்களோ அதே வார்த்தைகள் மூலமாக வலது கையில பட்டோடைய கொடுப்பாயாக. தீனை வெளிச்சமாக்கிறது போல இவர்கள் மறுமையை வெளிச்சமாக்குவாயாக. தீனுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய உலமாக்கள், தாயிகள், நல்லவர்கள், நிர்வாகிகள், இந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பொருந்திக்கோ. யா அல்லாஹ் நேற்று சந்திக்கும் பொழுது நாங்க நினைச்சு பார்க்காதது நீ நடத்திட்டாய். நீ காலிப் யா அல்லாஹ், நீ காதிர் யா அல்லாஹ், நீ முஹ்யி யா அல்லாஹ், நீ முமீத் யா அல்லாஹ். உனது திட்டத்தை மிகைக்கு உலகத்தில் எந்த சக்தியும் இல்ல ரஹ்மானே. நாங்க வழி அனுப்பி வைக்கிறது ஒரு ஆலிமை. யா அல்லாஹ் மிம்பர்ல சக்கராத்த கண்ட ஒரு மனிதரை. யா அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவரை. யா அல்லாஹ் இளமைய தீனுக்கு கொடுத்தவர். யா அல்லாஹ் அரிசிக்கு கீழால் நிழல் கொடுப்பாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நீ வரவேற்றெடுப்பாயாக. கபரை விசாலமாக்குவாயாக. மறைமுகத்தை, நரகத்தை, சொர்க்கத்தை பேசினத
நடத்தின பாடத்தை ஓதின குரான கண்ணால பாக்குறத அத்தனையும் ரஹ்மத்தாக்குவாயாக. இத்தனையும் 1000 ஆமீன்களோட வாரார் யா அல்லாஹ். பொறாமைப்படத்தக்க ஜனாசா யா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை அதாவு இல்லன்ற வாதாவை நீ நிறைவேற்றி காட்டுவாயாக. நீ பெரியவன் யா அல்லாஹ், நீ மகத்தானவன் யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். இவனோட குடும்பத்தை நீ பொறுப்பெடுப்பாயாக, கண்ணியமா வாழ வைப்பாயாக. எங்கள் எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. இந்த ஜனாசாக்கு பின்னால யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ, மஷூரா பண்ணினாங்களோ, இத்தனை வாலிபர்களையும் பொருந்திக்கோ, உலமாக்களை பொருந்திக்கோ, ஊராரரை பொருந்திக்கோ, வைத்தியர்களை பொருந்திக்கோ. யா அல்லாஹ், இந்த ஜனாசாவை எதுவும் செய்யாம தந்த அந்த வைத்தியசாலைக்கு ஹிதாயத்தை வெளிச்சத்தை உள்ள முருகுது யா அல்லாஹ், உள்ள முருகுது யா அல்லாஹ். நேற்று சுஜூத் செஞ்சவர் இன்றைக்கு மையத்தாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ பொருந்தி கொண்டு துஆக்களை கபூல் செய்வாயாக. எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ஊருக்கு இன்னும் இன்னும் பரக்கத்துக்களை செய்வாயாக. இந்த ஊரை நாடி வந்தவர் யா அல்லாஹ், சூழலை கண்டு நின்றவர் யா அல்லாஹ், குர்ஆன மனனமாக்க வெச்சவர் யா அல்லாஹ், பிள்ளைகளை ஹாஃபிலாக்கி பார்த்தவர் யா அல்லாஹ். இந்த பரிசுகளை நீ கொடுப்பாயாக. இந்த பிள்ளைகளுடைய தாஜுல் கிராமை கியாமத்தில் அணிவிப்பாயாக. எங்கட பிள்ளைகளை ஹாஃபிலாக்குவாயாக, ஆலிம்களாக்குவாயாக. இந்த தாழி, இந்த ஆலிம் இல்முடைய ஹக்க காட்டினார் யா அல்லாஹ். நீ சத்தியத்தை வெளிப்படுத்துகிறாய் யா அல்லாஹ். இல்முக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி, வஹீக்காக வேண்டி, குர்ஆனுக்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி வாழும் வாழ்க்கையை நீ எங்களுக்கு தாய் யா அல்லாஹ், தாய் யா அல்லாஹ். இவரை மன்னிச்சு சொர்க்கவாதியாக ஆக்குவாயாக, இவரை மன்னிச்சு சொர்க்கவாதியாக ஆக்குவாயாக. நீ பேச வச்சா எப்படி வாழ்க்கை அப்படி மௌத்துன்றத நபி பேசினாங்க யா அல்லாஹ். அந்த உண்மையை நீ காட்டிட்டாய் யா அல்லாஹ். நல்லதை பேசி, நல்லது குலச்சி, நல்லது கலஞ்சி, நல்லதா நல்ல முறையில வரக்கூடிய பாக்கியத்தை இந்த சபையில, இந்த உம்மத்தில எல்லாருக்கும் நசீபாக்குவாயாக. இவரோட சொர்க்கவாதி ஆக்குவாயாக, இவரோட சொர்க்கவாதியாக ஆக்குவாயாக, இவரோட சொர்க்கவாதி ஆக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். மனுஷங்க நேற்று இஷா தொழுகை நேரத்துல வகுப்பு நண்பர் தெய்யங்கேறு நானும் இருந்தது, அக்குருனே சொந்தம் உச்ச ஏக்கத்தோட பேசினான் உலமாக்களை பத்தி. அல்லாஹ் கொடுத்தான் அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் உட்காருங்க, நீங்க கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா அழகா பாக்கு மனுஷங்க கொஞ்சம் அப்படி